வணக்கம். இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம கிட்ட சில குறிப்புகள் இருக்கு. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில கீழ்ப்படிதல்னா என்ன, அதோட அடித்தளம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுது. தலைப்பை பாருங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிதலின் கிறிஸ்தவ அடித்தளம். இதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? பொதுவா கீழ்ப்படிதல்னு சொன்னாலே நமக்கு என்ன போகணும்? விதிகள், நிறைய கட்டுப்பாடுகள், அப்படிதானே? ஆனா இந்த குறிப்புகள் அதை அப்படி பார்க்கல. இது வெறும் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்றது இல்ல. இது ஒரு ஆழமான உறவு, கடவுளோட ஒரு அன்பு பிணைப்பு, அவர் மகிமையே நம்ம வாழ்க்கையில காட்டுற ஒரு வழிமுறைன்னு சொல்லுது. சங்கீதம் 107:20 கூட கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்னு வாசிக்கிறோம். அப்போ கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கும் குணமாகறதுக்கும் ரட்சிப்புக்கும் என்ன தொடர்பு, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்புகளை வச்சு கீழ்ப்படிதல்னா என்னன்னு உண்மையா புரிஞ்சுக்கிறது. ஏதோ கடமைக்கு செய்யாம ஒரு உறவோட வெளிப்பாடா கடவுளை இன்னும் பக்கத்துல தெரிஞ்சுக்கிற ஒரு பயணமா இதை எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். சரி, புள்ளிக்கு போலாமா? கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்றது சுலபம். ஆனா இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான கீழ்ப்படிதல் அது கடவுளை ஆழமா அறியறதுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது. இது எப்படிங்க? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை அறியறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? நிச்சயமா. இது ஒரு மிக முக்கியமான ஆரம்ப புள்ளிங்க. உங்க குறிப்புகள்ல யோவான் 4:24 பத்தி சொல்லியிருக்கு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது என்ன சொல்லுது? கடவுளை அறியறதுங்கிறது வெறும் புத்தியை வச்சு செய்யற விஷயம் இல்லை, புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இது பாருங்க, கடவுள் நம்ம அவர் சாயல்ல படைச்சிருக்கார், அதனால அவரை அறியும் திறன் நமக்கு இருக்கு. ஆனா அந்த அறிவு அதை நம்ம மூளையை தாண்டி நம்ம ஆவியில நடக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட நல்லா பழகி அன்பு காட்டினாதான் அவர் முழுசா அறிய முடியும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் கடவுளோட உறவும். நம்ம ஆவியை அவரோட ஆவியோட இணையணும். அங்குதான் உண்மையான அறிதல் ஆரம்பிக்குது. அது வெறும் தகவல் சேகரிப்பு இல்ல, ஒரு ஐக்கியம். அப்படியானால் வேதாகமத்தை வாசிக்கிறது, அவரை பத்தி போதனைகளை கேட்கறது அது மட்டும் போதாதுன்னு சொல்றீங்களா? அந்த அறிவை மட்டும் ஏன் உண்மையான கீழ்ப்படிதலுக்கு கொண்டு போகாது? அது ஒரு முக்கியமான கேள்வி. படிக்கிறது கேட்கறது எல்லாம் அவசியம்தான், ஆனா அது மட்டுமே பத்தாது. யோவான் 6:63 இயேசு என்ன சொல்றாருன்னு கவனிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்புறம் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? ஓ, வசனங்கள் வெறும் எழுத்தில்ல. ஆமா, அது ஆவியும் ஜீவனும் உள்ளது, உயிர் உள்ளவை. அதனால நாம் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அது நம்ம ஆவியை தொடணும், அது நம்மை உயிர்ப்பிக்கணும். வெறும் தகவலா மூளையில தங்குச்சுன்னா அது மாம்சத்துக்கு, அதாவது நம்ம மனுஷ முயற்சிக்கு உட்பட்டதா ஆயிடும். அது உண்மையான மாற்றத்தையோ உயிருள்ள கீழ்ப்படிதலையோ தராது. அதனாலதான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு வேலத்தையும் நம்ம உள்வாங்கணும். எந்த பகுதியையும் ஒதுக்கவோ இல்ல நம்ம இஷ்டத்துக்கு மாத்தவோ கூடாது, கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அதேதான். வார்த்தை நம்ம கிட்ட ஆவியாவும் ஜீவனாவும் வேலை செய்யும் போதுதான் கீழ்ப்படிதல் இயல்பா வரும். இது நல்லா புரியுது. அப்போ தினமும் வேதாகமத்தை வாசிக்கிறதுங்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இல்லாம உயிருள்ள கடவுளோட பேசுற ஒரு நேரமா இருக்கணும். படிக்கும்போது தேவனே என்கிட்ட பேசுங்க, இதை புரிய வைங்கன்னு கேட்கறது முக்கியம் தெரியுது. இது கடமை இல்ல, ஒரு உறவு தேடல். சரி, கீழ்ப்படிதல் கடவுளை அறியறதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா கீழ்ப்படியாமை அது எங்கிருந்து ஆரம்பிச்சது? இந்த குறிப்புகள் நம்ம நேர பரதீசுக்கே கூட்டிட்டு போகுது, ஆதாம் ஏவாள் கதைக்கே. ஆமா, இந்த குறிப்புகள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை மையமா வைக்குது. அங்க என்ன நடக்குது? சர்ப்பம் வருது, தந்திரமா ஏவாள் கிட்ட பேசுது. நேரடியா கடவுளுக்கு கீழ்ப்படியாதேன்னு சொல்லல, ஆனா எப்படி கேக்குது பாருங்க. தேவன் மெய்யாகவே தோட்டத்தின் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? இதுல ஒரு நயவஞ்சகம் இருக்கு. ஆமா, ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. உண்மையாவா அப்படி சொன்னாரு? நீ சரியாதான் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி. சரியா பிடிச்சிங்க. அதுதான் முதல் ஆபத்து, கடவுளோட வார்த்தையை சந்தேகப்படுறது. இது கீழ்ப்படியாமையோட முதல் படி. அடுத்து ஏவாளோட பதில பாருங்க. தேவன் என்ன சொன்னாரு? அந்த மரத்தோட கனியை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா சித்துடுவீங்கன்னு சொன்னாரு. ஆனா ஏவா என்ன சொல்றாங்க? நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். ஓ, அங்க பாருங்க, தேவன் சொல்லாத தொடவும் வேண்டாங்கிறது ஏவாள் சேர்த்துக்கிறாங்க. ஆமா, இது 2வது ஆபத்து, கடவுளோட வார்த்தையில கூட்டுறது. முதல்ல சந்தேகம், அப்புறம் கூட்டுறது. இந்த 2 தான் கீழ்ப்படியாமையோட கதவுகள். தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார்,
அதை அப்படியே பின்பற்றணும். அதை சந்தேகப்படுறதோ இல்லை நம்ம சொந்த விளக்கங்கள் அதில் சேர்க்கறதும் ஆபத்து. இது நாம டெய்லி லைஃப்ல கூட பாக்குறோமே. இப்போ ஒரு டாக்டர் சொல்றத சந்தேகப்பட்டா, இல்ல நாமெல்லாம் எதையாவது கூட்டியோ குறைச்சோ சாப்பிட்டா பிரச்சனை தானே. இல்ல ஒரு ஜிபிஎஸ் வழிகாட்டுதலை நம்பாம நாமெல்லாம் ஷார்ட்கட்ல போனா தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தானே இது. அருமையான ஒப்பீடு. அது ரொம்ப பொருந்தும் பாருங்க. நம்ம முதல் பெற்றோர் என்ன பண்ணாங்க? சாத்தானோட தந்திரமான பேச்சை நம்பி கடவுளோட தெளிவான கட்டளையை சந்தேகப்பட்டு அதுல கூட்டி கடைசியில கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அதோட விளைவு கடவுளோட இருந்த உறவை இழந்தாங்க, ஆவிக்குரிய வழியை விட்டே விலகிக்காங்க. உங்க குறிப்புகள்ல ரோமர் 6:16 சொல்றாங்க. அது என்ன சொல்லுது? நீங்க யாருக்கு உங்களை அடிமையா கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறீங்களோ அவருக்கே நீங்க அடிமைகள்னு தெரியாதான்னு கேக்குது. ஆமா. பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சா மரணம், நீதிக்காக கீழ்ப்படிஞ்சா நீதிங்கிற பலன். இது ஒரு முக்கியமான உண்மை. நாம யாரோட பேச்சை கேட்குறோமோ அவங்களுக்கு நம்ம அடிமை ஆயிடுறோம். கடவுளோட வார்த்தையை விட்டு விலகும்போது நம்ம இயல்பாவே பாவத்துக்கும் இந்த உலகத்துக்கும் அடிமையாகிறோம். இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி கடவுளோட வார்த்தையால நாம மறுபடி பிறக்காத வரைக்கும் இந்த கீழ்ப்படியாமையோட தன்மை நம்மகிட்ட இருக்கு. இது நம்ம சுதந்திரிச்ச ஒரு குணம். இது நம்மள நாமளே சோதிச்சு பார்க்க தூண்டுது. நம்ம வாழ்க்கையில கடவுளோட வார்த்தையோட எந்த பகுதியை நம்ம சந்தேகிக்கிறோம், இல்ல எங்க நம்ம சொந்த கருத்துக்களையும் பாரம்பரியங்களையும் வேதத்துக்கு மேல வைக்கிறோம். இந்த சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம்னு தோணுது. சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். நாம உண்மையிலேயே கடவுளை சேர்ந்தவங்க, அவரோட பிள்ளைங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெறும் சடங்கு செய்யறதாலேயோ இல்ல ரொம்ப பக்திமான் மாதிரி தெரியறதாலேயோ போதுமா? இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, கீழ்ப்படிதல் தான் உண்மையான அத்தாட்சின்னு அழுத்தமா சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப ஆழமான ஒரு புள்ளிங்க. யோவான் 8:47 உங்க குறிப்புகள்ல இருக்கு. இயேசு அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் பரிசேயர்கள் கிட்ட பேசும்போது சொல்றாரு, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவிகொடாமல் இருக்கிறீர்கள். இது ரொம்ப கடினமான வார்த்தை மாதிரி தெரியுது இல்லையா? உண்மையா செவி கொடுக்காததால அவங்க கடவுள்கிட்ட இருந்து வரலன்னு. அதுதான் விஷயம். வெளியில தெரிகிற பக்தி, சடங்குகள், பாரம்பரியங்கள் இதெல்லாம் உண்மையான ஆவிக்குரிய நிலையை மறைச்சிடலாம். உண்மையான அத்தாட்சி என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு இருதயபூர்வமா செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படுகிறது தான். யார் ஒருத்தர் கடவுளோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறாரோ அவர் தான் உண்மையிலேயே தேவனால் பிறந்தவர், அவருக்கு உரியவருங்கிறதுக்கான அடையாளம். அது கீழ்ப்படிதல்ங்கிறது வெறும் செயல் இல்லை, அது நம்ம ஆவிக்குரிய பிறப்போட ஆதாரம். இந்த குறிப்புகள்ல எபேசியர் 2ஆம் அதிகாரத்தையும் ஞாபகப்படுத்துறாங்க. கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு அது சொல்லுது. நாம கரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோனும் இந்த உலகத்தோட போக்கையும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள் இப்பொழுது கிரியை செய்கிற ஆவியையும் பின்பற்றினோனும் சொல்லுது. ஆமா, அது நம்ம பழைய சுபாவத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நம்ம சரீர இச்சைகள் படி வாழ்ந்தோம், ஆகாயத்து அதிகார பிரபு அதாவது சாத்தானோட ஆட்சிக்கு கீழே இருந்தோம். இயற்கையாவே நாம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஆனா கடவுள் அவரோட இரக்கத்தினாலையும் அன்புனாலையும் நாம பாவங்கள்ல செத்து போயிருந்தப்பவே நம்மளை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிச்சாரு. இது முழுக்க முழுக்க அவரோட கிருபை. ஆமாம். இந்த மாற்றம் நடக்கும்போது தான், அதாவது கிறிஸ்து நம்மளை உயிர்ப்பிக்கும் போது தான் உண்மையான கீழ்ப்படிதலுக்கான திறமை நமக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படிதல் கூட சுயநீதியாவோ இல்லை வெளியிலிருந்து வர்ற கட்டாயமாகவும் தான் இருக்கும். கிறிஸ்துவுல கிடைக்கிற அந்த புது ஜீவன் தான் கடவுளோட வார்த்தைக்கு அன்போடையும் உண்மையோடையும் கீழ்ப்படுகிற விருப்பத்தையும் பலத்தையும் தருது. இதை எப்படி யோசிக்கலாம் பாருங்க. ஒரு செடிக்கு நல்ல மண் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். ஆமா, மண் இல்லாம செடி வளராது. அதேதான், மண் இல்லாம செடி வளர முடியாத மாதிரி கீழ்ப்படிதல் இல்லாம விசுவாசம் உண்மையானதா உயிருள்ளதா இருக்க முடியாது. கடவுளோட வார்த்தை தான் அந்த ஆவிக்குரிய மண். அதை நாம ஏத்துக்கிட்டு அதன்படி வாழும்போது தான் நம்ம விசுவாசம் வேரூன்றி வளரும். அப்படியானா நம்ம இதையும் உண்மையிலேயே எதை ஃபாலோ பண்ணுதுன்னு ஒரு கேள்வி வருது. கடவுளோட வார்த்தையா இல்ல மனுஷங்க உருவாக்குன பாரம்பரியங்களையும் கருத்துக்களையுமா? வேதம் சொல்றத அப்படியே கூட்டாம குறைக்காம அதோட தூய்மையோட பின்பற்ற வேண்டியது அவசியம்னு இது சொல்லுது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். கடவுளை அறியறது, கீழ்ப்படியாமையோட ஆபத்துக்களை புரிஞ்சுக்கிறது, கீழ்ப்படிதல் மூலமா நாம அவருக்கு சொந்தமானவங்கன்னு காட்டுறது, இதெல்லாம் முக்கியம்.
ஆனா இந்த குறிப்புகள் இன்னும் ஒரு படி மேல போய் உயிருள்ள இயேசுவோட ஒரு தனிப்பட்ட உறவு அவசியம்னு சொல்லுது. இது வெறும் சரித்திர நபரை பத்தின அறிவு இல்லைன்னு சொல்றீங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் ஒருவேளை இந்த கலந்துரையாடலோட முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். வெறும் கொள்கைகளை பின்பற்றது கிறிஸ்தவம் இல்ல. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இங்க ரொம்ப முக்கியம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்புறம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சரித்திர புருஷர் மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்காரு. அவர் ஆவியானவர். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இன்னைக்கும் உயிரோட இருக்கிற அந்த கிறிஸ்தவ பார்க்கறது, அவரோட சத்தத்தை கேட்கறது, அவரோட ஒரு உயிருள்ள உறவுல இருக்கிறது. இந்த உறவோட நேரடி விளைவு தான் கீழ்ப்படிதல். இது எப்படின்னா, ஒரு காலத்துல வாழ்ந்த பெரிய வீரன் அலெக்சாண்டரோட போர் யுக்திகளை புத்தகத்துல படிக்கிறது வேற, ஆனா போர்க்களத்துல உங்க தளபதி நேரடியா உங்களுக்கு உத்தரவு போடுறது கேட்டு அதன்படி நடக்கிறது வேற. 2வது தான் உயிருள்ள உறவு. உடனடியா கீழ்ப்படியணும், அப்படிதானே? மிக அருமையான உதாரணம். அதுதான் வித்தியாசம். சரித்திர அறிவால மட்டும் நமக்குள்ள மாற்றம் வராது. ஆனா உயிருள்ள கிறிஸ்துவ நம்ம ஆவியில சந்திக்கும் போது, அவரோட மகிமையை பார்க்கும்போது அது நம்மளை மாத்துது. மறுரூபப்படுகிறோன்னு பவுல் சொல்றாரு. அதாவது அவரோட சாயலுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுறோம். இந்த மாற்றம் எப்படி நடக்குது? கர்த்தருடைய ஆவியால நடக்குது. இந்த உயிருள்ள உறவும் அதனால வர்ற கீழ்ப்படிதலும் தான் உண்மையான கிறிஸ்துவ அனுபவம், வெறும் மத அனுசரிப்பு இல்லை. இந்த உயிருள்ள உறவு நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி தெரியும்? ஜெபத்தில் அவரோட பேசுறது, அவரோட வார்த்தையை வாசிக்கும் போது அவரோட சத்தத்தை கேட்கறது, நம்ம முடிவுகளை எடுக்கும்போது அவரோட வழிநடத்துதலை தேடுறது, இதெல்லாம் இந்த உயிருள்ள உறவோட பகுதிகள். அப்படி செய்யும்போது கீழ்ப்படிதலுங்கிறது ஒரு பாரமான கடமையா இல்லாம அன்போட ஒரு இயல்பான செயலா மாறும். இது கீழ்ப்படிதெல்லாம் ஒரு புது வெளிச்சத்துல பார்க்க வைக்குது. அது ஒரு உறவோட கொண்டாட்டம் மாதிரி இருக்கு. சரி, நம்ம கீழ்ப்படியறத பத்தி பேசணும். ஆனா நம்ம கீழ்ப்படியாம போகும்போது கடவுள் அதை எப்படி பார்க்கறாரு, அவரோட உணர்வுகள் எப்படி இருக்கும்? இந்த குறிப்புகள்ல எரேமியா 13:27 பத்தி சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் கனமான பகுதி. ஆமா, இது ரொம்ப மனசு தொடக்கூடிய ஒரு பகுதி. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கடவுள் அவரோட ஜனங்களோட கீழ்ப்படியாமையை பார்த்து என்ன சொல்றாருன்னு கவனிங்க. நீங்க செவி கொடுக்காம போயிட்டீங்கன்னா என் ஆத்துமா உங்க பெருமைக்காக மறைவான இடத்துல அழும். கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதுக்காக என் கண் கலங்கி ரொம்ப கண்ணீர் விடும். அழங்கப்பா, நினைச்சு பாருங்க, எல்லா வல்லமையும் உள்ள கடவுள் அவரோட பிள்ளைகளோட கீழ்ப்படியாமையால, அவங்க பெருமையால, அவங்க எதிரிகிட்ட சிறைப்பட்டு போறதை பார்த்து அவரோட ஆத்துமா அந்தரங்கத்தில் அழுதுன்னு சொல்றாரு. அவரோட கண்கள் கண்ணீரால நிறைஞ்சிருக்கு. இது எவ்வளோ ஆழமான துக்கம்! இது உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. நாம கீழ்ப்படியாம இருக்கிறது கடவுளை இவ்வளோ ஆழமா பாதிக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்ல. ஒரு குழந்தை பிடிவாதமா ஆபத்தை நோக்கி ஓடும்போது அதை பார்க்குற பெத்தவங்களோட இதயம் எப்படி துடிக்கும்? அந்த மாதிரி ஒரு வேதனை இது காட்டுது. ஆமா, கீழ்ப்படியாமைங்கிறது ஏதோ விதியை மீறுவது மட்டும் இல்ல, அது கடவுளோடு இருக்கிற உறவை பாதிக்குது. அது நம்மளை அவர்கிட்ட இருந்து பிரிக்குது. அது நம்மளை எதிரியான சாத்தானுக்கு அடிமையாக்குது. அது கடவுளோட நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில நடக்க விடாம தடுக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது அன்பான தகப்பனா இருக்கிற கடவுள் துக்கப்படுறார், வேதனைப்படுறார். ஏசாயா 1:2-4 இதே மாதிரி ஒரு புலம்பலை கேட்குறோம். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்னு வானத்தையும் பூமியையும் சாட்சியா கூப்பிடுறார். அவங்க அவரை விட்டு விலகி பரிசுத்தரை மதிக்காம பின்வாங்கி போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இது கீழ்ப்படியாமையோட விளைவு. அதாவது உறவுல வர்ற முறிவையும் இழப்பையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நாம் அவர் சத்தத்தை கேட்டு நடக்கும்போது அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நாம் விலகி போகும்போது அது அவருக்கு துக்கத்தை தருது. இந்த கண்ணோட்டம் கீழ்ப்படிதலை வெறும் சட்டமா பார்க்காம ஒரு அன்பான உறவை காப்பாற்றுற செயலா பார்க்க நமக்கு உதவும். அப்புறம் பிரணவரோட வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தையும் இது காட்டுது. தாமதிக்கிறது ஆபத்து. ஆக இவ்வளோ நேரம் நாம பேசினதை எல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்குது. கடவுளுக்கு கீழ்ப்படியறதுங்கிறது வரட்டுத்தனமான சட்டங்களை ஃபாலோ பண்றதில்ல, அது அன்போட செயல். அது கடவுளை உண்மையா ஆவியோடையும் உண்மையோடையும் அறியறதோட வெளிப்பாடு. அது உயிருள்ள கிறிஸ்துவோட நாம வச்சிருக்கிற நெருக்கமான உறவோட அடையாளம். மிகச் சரியா சொன்னீங்க. இது வெறும் சில கட்டளைகளுக்கு மட்டும் கீழ்ப்படுகிறது இல்ல, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு வேத வார்த்தைக்கும் செவி கொடுக்கிறது.
இது ஏதோ போன காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் பத்தினது இல்ல, இன்னைக்கும் உயிரோட இருக்கிற கிறிஸ்துவோட நேரடியா தொடர்பு கொள்றது. நம்ம அன்றாட சின்ன சின்ன முடிவுகள் கூட இந்த உறவை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 3:17 மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஆமா, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதேதான். உண்மையான கீழ்ப்படிதல் நம்மள கட்டுப்பாடுகளுக்குள்ள இல்ல, ஆவிக்குரிய விடுதலைக்குள்ள தான் நடத்தும். அந்த விடுதலையில தான் மறுரூபமாக்கும் மாற்றம் நடக்குது. இந்த குறிப்புகள் அடிப்படையில நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த புரிதலை எப்படி செயல்படுத்தலாம்? சில நடைமுறை வழிகள் சொல்ல முடியுமா? நிச்சயமா. உங்க குறிப்புகள்ல இருந்தே சில முக்கியமான படிகளை சொல்லலாம். 1, தினமும் தியானம், வேதாகமத்தை தினமும் வாசிக்கணும். அதுவும் ஏதோ கடமைக்கு இல்லாம உயிருள்ள கடவுளோட பேசுறதுக்காகவும் அவர் சத்தத்தை கேட்கறதுக்காகவும் பகுதியா பார்க்காம முழு வேதத்தோட ஆலோசனையை தேடணும். சரி. 2, உடனடி கீழ்ப்படிதல். கடவுளோட வார்த்தை நமக்கு புரியும் போது கேள்வி கேட்காம, சந்தேகப்படாம, அதுல கூட்டாம குறைக்காம உடனே கீழ்ப்படியணும்னு முடிவு பண்ணணும். இது முக்கியம். 3, சுய பரிசோதனை. நம்ம சொந்த கருத்துக்கள், குடும்ப இல்லைன்னா சபை பாரம்பரியங்கள், கலாச்சார பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அப்பப்போ வேதத்தோட வெளிச்சத்துல சோதிச்சு பார்க்கணும். எது வேதத்துக்கு எதிராக இருக்கோ அதை விட்டுட தயாரா இருக்கணும். 4, உயிருள்ள உறவு. ஜெபம், வார்த்தை தியானம் மூலமா இயேசுவோட ஒரு தனிப்பட்ட உயிருள்ள அன்றாட உறவை வளர்த்துக்கணும். அவரை சரித்திர நபரா இல்லாம இன்னைக்கும் நம்மோட பேசுற, நம்மளை வழிநடத்துற கர்த்தரா அறியணும். கரெக்ட். 5, ஆவியின் வழிநடத்துதல். கர்த்தருடைய ஆவி தர விடுதலையில நடக்கணும். நம்ம சொந்த முயற்சியில இல்லாம அவரோட பலத்துல சார்ந்து அவர் நம்மள மகிமையின் மேல் மகிமையா அவரோட சாயலுக்கு ஒப்பா மாத்த அனுமதிக்கணும். நன்றி. இது ரொம்ப பிராக்டிக்கலான குறிப்புகள். கீழ்ப்படிதலை பத்தின நம்ம பார்வையை இது கண்டிப்பா மாத்தும். இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன். கீழ்ப்படிதலை வெறும் கட்டளைகளோட பட்டியலா பார்க்காம அது உயிருள்ள கிறிஸ்துவோட நீங்க தினமும் நடத்துற ஒரு தொடர்ச்சியான உரையாடலா, ஒரு நெருக்கமான உறவா பார்க்க ஆரம்பிச்சா அது கடவுளோட வார்த்தைக்கும் அவரோட வழிநடத்துதலுக்கும் நீங்க பதில் சொல்ற விதத்தை எப்படி மாத்தும். அதோட உங்க கீழ்ப்படிதல் இல்ல கீழ்ப்படியாமைய பார்த்து அவர் அடையிற சந்தோஷத்தையோ இல்ல துக்கத்தையோ நீங்க மனசுல கொள்ளும்போது அது நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முடிவுகள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.